வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைஜீரியன் ரெசிபி. இந்த ரெசிபி என்ன ஏது எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சுட்டே சொல்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நைஜீரியன் ரெசிபிக்கு நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுறது ஒரு மரவள்ளிக்கிழங்கு. இந்த மரவள்ளிக்கிழங்க நல்லா பீஸ் போட்டு நடுவில் இருக்க தண்டை எடுத்துட்டு தண்ணி கம்மியாக ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா விகரஸாக மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து நடுவில் கட்டிப்படாதான். ஸோ இப்போ இந்த டிஷ் பேர் என்னன்னு சொல்கிறேங்க. இந்த டிஷ் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபூஃபு. ஃபூஃபுங்கிறது இப்போ நம்ம எப்படி அரிசியை மெயின் டிஷ்ஷாக வச்சுட்டு சாம்பார் ரசம்லாம் சாப்பிட்றோம், அந்த மாதிரி நைஜீரியன்ஸ் இதைத்தான் மெயினாக வச்சு மற்ற சைட் டிஷ்ஷு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலரிட்டே இருக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. தண்ணி கம்மியாக தாங்க ஊற்றி அரைக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தண்ணி நிறையா ஊற்றுச்சுன்னா அந்த ஃபூஃபோட மெயின் இதே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வருது தான். ஸோ அது வந்துட்டு கம்மியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்சம் கெட்டி ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், நல்லா கிண்ட கிண்ட இந்த மரவள்ளிக்கிழங்கு எப்படியாவது பாருங்களேன், அந்த ஸ்மெல் நல்லா தெரியுது நம்மளுக்கு. பத்தாவதுக்கு அங்கே பாருங்களேன் எப்படி ஆகிட்டுருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க கிண்டி. நம்மளுக்கு க்ரஸ்ட் எதுவும் ஃபார்ம் ஆகலை. இப்போ இந்த ஸ்டேஜில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வேக விடணும். 5 மினிட்ஸ் ஆச்சுங்க, பார்ப்போம். பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்குன்னு. இப்போ இதை மறுபடியும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த ஃபூஃபோட கன்சிஸ்டன்சி வருமா. அது வந்து நல்லா ஸ்ட்ரெச்சியாக சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அது 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம கொஞ்சமாக குவான்டிட்டி தான் எடுத்தோம், ஏன்னா இது எப்படி வரும்னு தெரியாது இல்லையா. அதனால இந்த ரெசிபியை நான் வந்து செஃப் லோலாஸ் கிச்சன் அவங்கக்கிட்ட இருந்து தான் பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட சார்பில் நம்ம வந்து இன்றைக்கி நைஜீரியன் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் இருந்தே. ஆக்சுவலி இது வந்து அவங்க பவுண்டட் யாம் அதுலேருந்து தான் பண்ணுறாங்க. அதாவது யாம் எடுத்து நல்லா உலக்கையில் போட்டு இடித்து அதை பவுடர் பண்ணி அதில் தான் மெயினாக பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த கசாவா ரூட், கசாவாங்கிறது நம்ம ஊரில் மரவள்ளிக்கிழங்கு, அதை வச்சும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்குல தான் ட்ரை பண்ணுறோம். ஆயிடுச்சுங்க. இப்போ இதை என்ன பண்ணாங்கன்னா, இதை அப்படியே எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் அவங்க மூடி வச்சுட்டாங்க. அப்போ தான் அது மேலே ஏதோ க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாதான். நம்ம என்ன பண்ணலான்னா, அப்படியே இதை எடுத்து நான் மைக்ரோவேவ் பேப்பரில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். ஓகேங்க, ரேப்பை பிரித்து எப்படி டேஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம செஞ்ச ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதான் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்குறோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன ரெசிபி சொன்னது? ஃபூஃபுவா? ஃபூஃபு. யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கேன் இதை பற்றி, பட் டேஸ்ட் பண்ணதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு இது ஒட்டாமல் வரணும், அதுதான் இதோட இதுவே. பரவாயில்ல, ஒட்டாமல் வந்துடுச்சு. இதுக்கு தொட்டுக்க சூப் இதெல்லாம் பண்ணுவாங்க, நான் அதெல்லாம் பண்ணல, வெறும் பொரியல் தான். தொட்டுக்க நான்வெஜ்லாம் பண்ணுவாங்க. ஆமாம்.
எந்த ஒரு ஃபுட் சொன்னால் நைஜீரியன்னா ஏதோ நைஜீரியா ஃபுட். நைஜீரியா. ஓகே, பார்க்கறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். மாதிரியா வழவழன்னு தான் இருக்குது. இதை சாலோ தான் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடியோவில் ஸ்வாலோ தான் பண்ணும். ஆமாம், ஸ்வாலோ தான் பண்ணுவாங்க. பட் ஸ்வாலோ பண்ணால் உங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியாது. ஸோ நம்மலாம் கடிச்சு சாப்பிட்டே பழகிட்டோம். ஸோ ஒரு வாட்டி கடிச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. உனக்கு எப்படி இருக்கு? சாலோ பண்ணுங்க. உனக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இதில். ஸோ இதில் எந்த மசாலா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு ராவாக அந்த என்ன கிழங்கு மரவள்ளி கிழங்கு. ஏன் இது ராவா இருக்குன்னா, இது அவங்களுக்கு ரைஸ் மாதிரி. நம்மளுக்கு எப்படி ரைஸில் எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி அவங்களோட ஃபுட் அது. ராவாக இருக்கிறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது கூட தொட்டுக்கிறதுக்கு மேபி உருளைக்கிழங்கு இருக்குது. வேணா அதோட டேஸ்ட் பாரு. நல்லா தான் இருக்குது. ரெண்டும் கிழங்கு. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ அப்போ சைட் டிஷ்ஷோட டேஸ்ட்டு பார்த்தா நல்லாயிருக்கு. பட் ராவாக சாப்பிட்டாலும் ஓகே. சில பேருக்கு இந்த மரவள்ளி கிழங்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் ஓவராலாக ஓகே, நல்லா இருக்கு. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ஃபூஃபு ரெசிபியா இன் இந்தியா. தேங்க்யூ. ஸோ ஃபூஃபு இன்னைக்கு பார்த்தீங்க, ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.